இப்போ பெயினுக்கும் ஜிராயாவுக்கும் சம சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வந்து இப்போ ஜிராயாவுக்கு வந்து என்ன ஒரு எண்ண ஓட்டமாக இருக்கும், என்ன இருந்தாலும் நம்ம கூட இருந்த ஸ்டூடெண்ட் அவனை தடுத்து நிறுத்தினா போதும் அப்படின்னு நினைப்பாரா, இல்லை என்னதான் இருந்தாலும் அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரா, இல்லை அவன் கையால் செத்துட்டா பரவாயில்லைங்கிற மாதிரி சாவை ஏற்றிட்டு போவாரா? அப்படி கிடையாது. ஜிராயா வந்தது தன்னோட லீஃப் வில்லேஜை காப்பாற்றதான். அதுவும் இல்லாமல் தன் மாணவனான நருட்டோ இருக்கிற 9 tail ஃபாக்ஸை காப்பாற்ற தான் இங்கே வந்தான். இங்கே இருக்கிறது பெயின் தான், அதாவது நாகட்டோ உசுமாக்கி தான் ஜிராயாவுக்கு தெரியாது. யாரோ ஒரு ரெயின் வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்து பார்த்தோன்னே தான் ஒரு ஸ்டூடெண்ட்னே தெரியும். இவன் ரொம்ப கெட்டவனாக மாறிட்டான், இவனை விடக்கூடாது, நம்ம நாகட்டோ கிடையாது, இது வேற மாதிரி இருக்கான், இவனை அழிச்சிடலான் தான் ஜிராயா ட்ரை பண்ணார் தன் உயிரை கொடுத்து. அதுவும் இல்லாமல் ஒரு பாடி எடுத்துகிட்டு போய் லீஃப் வில்லேஜுக்கும் கொடுத்தாரு. எப்படி அது மூலமாக தான் நருட்டோ சீக்கிரட்டை தெரிஞ்சுட்டு பெயினை டிஃபீட் பண்ணான். ஜிராயாவுக்கு தான் எல்லாம் போகணும், ஏன்னா அவனுக்கு எல்லாத்த விட முக்கியம் லீஃப் வில்லேஜ் தான். எந்த உண்மைதான் அப்படிலாம் பார்க்க மாட்டான், தனக்கு முக்கியம் லீஃப் வில்லேஜ். அவர் ஒரு ஷேடோ ஒக்காகவும் கூட, ஏன்னா ஒக்காகவுக்கு உண்டான எல்லா ஒரு இதுவுமே அவர்கிட்ட இருக்குது. ஒக்காகவே ஆயிருக்கலாம். பார்ப்போம்.